ஹாய் கைஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நண்பா, நேற்று ஒரு வதந்திகள் பரவிச்சோ இல்லையோ, சில நண்பர்களுக்கு என்ன ஒரு கொண்டாட்டம், தூக்கி வச்சு ஒரு செலப்ரேஷன் பண்ண மாதிரி அவ்வளோ சந்தோஷம்டா அப்பா. சிலருங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும், சில பேர் மக்களுக்கு ஒரு பக்கம் தூக்கி வச்ச கொண்டாட்டம் வச்சு நல்லா கேக்கு வெட்டி செலப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாகுதாம்மா அவங்களுக்கு. என்னன்னு நேற்றுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, நண்பா, நேற்றுக்கு எம்டி சார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ இல்லையோ, உடனே அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம். என்னுடைய காண்டாக்டில் வேறு லிங்க் வேறு ஃபார்வர்ட் பண்ணி, நண்பா சோலாமத்தா போச்சா அவ்வளோதான், நான் மூடிட்டாங்களான்னு. அவங்களுக்கு என்ன எதுன்னே தெரியல. நியூஸில் ஒன்று சொல்லிட்டாங்களோ இல்லையோ, ஆப்போ மூடிட்டாங்க ப்ரோ, அவ்வளோதானா நண்பா அப்படின்னு. ஆக்சுவலாக நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க நண்பா. ஆப்பு வந்து நம்முடைய எம்டி சார் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கும் ஆப் வந்து ஓப்பன் ஆகாததுக்கு நிறைய காரணம் இருக்குது. இது இதனால தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நண்பா. ஆப் அப்டேட் ஆகிடுச்சு. எதுக்காக அப்டேட் பார்த்தீங்கன்னா, இருக்க நிறைய மக்கள் ஆப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதால நிறைய பார்த்தீங்கன்னா அப்டேட் இஷ்யூ வரதால நிறைய அப்டேட் இருக்குது. அதேமாரி சில ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நாளில் நிறைய வதந்திகள் வரதால ஆப் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி கோடுக்காக நிறைய சர்வர் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு சர்வர் பர்பஸுக்காக நிறைய அப்டேட் இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. நியூ ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய புது அப்டேட் வரதால இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது தெரியாத மக்கள் எம்டி சாரை கைது பண்ணிட்டாங்க. அதனால் ஆப்பை முடக்கப்பட்டுட்டாங்க. இந்தமாதிரி புது யூஸர்லாம் யாரும் உள்ளே வர முடியாது, ஆப்லாம் சுத்தமாக யூஸ் பண்ண முடியாதுன்னு அப்படி நியூஸில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் வேறு சிலர் நண்பர்கள் அடிங்கப்பா தூக்கி வச்சு கொண்டாட்டமாக சிரிக்கிறானுங்க. என்ன ஒரு சந்தோஷம். சரி ஓகேடா இருந்துட்டு போட்டேன்னு நானும் விட்டேன் நண்பா. அதுவும் இல்லாமல் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் நண்பா. அந்த வீடியோ கீழே போயிட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் போய் படிக்கிறேன் பாரேன். அதெல்லாம் படிக்கிறப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் போல. கொண்டாட்டம் தூக்கி வச்சு கொண்டாடினது கேக்கு வெட்டி செலப்ரேஷன் பண்ணுற மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அந்த கமெண்ட்லாம் ஒன்று படிக்கிறேன், நீங்களே பாருங்களேன். ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, என்னென்னு பாருங்களேன். அடேங்கப்பன் தாமிரபரணியில் தலை முழுங்க சிரிக்கிற மாரி எமோஜி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கீழே பணம் போயிடுச்சுன்னு தலை முழுகிக்கோ. அவர் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்களேன். அவர் எமோஜி போட்டு உட்காந்துட்டு டைப் பண்ணிகிட்ருக்காருங்க. இல்லை இவ்வளோ ஜென்ரேஷனில் இப்படிலாம் இருக்காங்களா பாருங்கள். எனக்கு இதெல்லாம் நினச்சா கிட்டத்தட்ட மைவித்ராஜ் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரோட வாழ்க்கை இருக்குங்க. ஒருத்தவங்க 50,000 சம்பாதிக்கிறவங்க, ஒருத்தவங்க 40,000 சம்பாதிக்கிறவங்க, 20,000. இந்த ஆப்பால் எத்தனையோ பேர் மைவித்ரேயில் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை கெடுக்கத்தில் தலைவருக்கு என்ன ஒரு சந்தோஷம். இந்த மாதிரிலாம் ஆப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு எவ்வளோ அந்த சுச்சுவேஷனில் அந்த வழியில் இருந்தால் அவருக்கு தெரியுங்க. எத்தனை பேர் இல்லை சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்கள. தலைவன் எம்ஏஜை போட்டுட்டு அதேங்கப்பா தாமிர மாதிரில தலை முழுங்க பணம் போயிடுச்சு தலை முழுங்கி. என்ன ஒரு ஆண்டட்டம். இந்த ஜென்ரேஷனில் இப்படிலாம் இருக்காங்களா நண்பா. அதை நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கீழே பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர், தம்பி புது உறுப்பினர்களை சேர முடிகிறதா என்று பாருங்கள். எஸ் நண்பா. ஆனால் நியூஸில் சொன்னாங்க. ஆனால் இந்தமாரி நியூ யூசர்ஸ்னால் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம் நண்பா. பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி என்ன அப்டேட் வந்தால் சொல்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் கீழே பாருங்களேன், என்னவோ பண்ணியிருக்காரு, படிப்போம். ஜெயிலில் போடுங்க, எப்படியும் 1 or 2 year க்ளோஸ் ஆக போகுது தெரியும். எதுக்கு யூடியூப் பீப்புள்ஸ் வீடியோ போடுங்க, அப்போ யார்கிட்ட போய் சொல்லுவீங்க கம்பெனி ஃப்ராடு பண்ணிருச்சு. தலைவர் சிரிக்கிற மாரி எமோஜி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள் யாராச்சும். என்னவோ சொல்கிறாரு, என்னவோ சொல்லிக்கிறாரு. அவர் சந்தோஷத்துக்கு சொல்லிட்டு போகிறாரு. சரி விடுங்க நண்பா. பாருங்களேன் என்னென்னா சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நம் நிறுவனம் நன்றாக இயங்கி கொண்டு உள்ளது, யாரும் பயம் கொள்ள வேண்டாம். எஸ், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய வதந்திகள் வரதால் நிறைய பேர் பயந்து போகிறாங்க நண்பா. அவங்க சொல்கிற மாதிரி அவங்க கிளியராக இருக்காங்க. அந்தமாரி யாரும் பயந்து போகாதீங்க. அவங்க வியூஸுக்கோ அவங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு அவங்க எப்படி என்ன ஒன்றா சொல்லுவாங்க, அதை பற்றிட்டு நீங்கள் யாரும் பயப்படாதீங்க நண்பா. அவங்க சொல்கிறது தான் ரைட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், நோ அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுது. ஆமாம் நண்பா. இப்போ நிறைய அப்டேட் ஒர்க் இருக்கிறதால ஆப் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அவங்க சொல்கிறது ரைட்டு. அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகும். இன்னொருத்தவங்க தேங்க்ஸ் சார், தேங்க்யூ நண்பா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நண்பர் பார்த்தேன், என்னடா ஒரு ஆப்புக்கு வீக்லி 50 அப்டேட்டு, அவ்வளோ மொக்க ஆப்பா. தலைவன் பாரு எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிற மாரி போட்டிருக்காரு அந்த நண்பர். அந்த பாருங்களேன், அவர் எவ்வளோ சந்தோஷம்.
ஆப்பில் இவ்வளோ அப்டேட் வரதில்ல தலைவா நல்லா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நண்பா. ஸோ இந்த ஒரு ஆப் வந்து எதனால் இந்த அப்டேட் வருதுன்னா, ஸோ இந்த வதந்திங்கள்லாம் நிறைய பரவிட்டு வந்துட்டுருக்குல்ல, இதனால் பார்த்தீங்கன்னா சில ஹேக்கர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய ஆப்பை வந்து சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி கோடு ஹேக் பண்ணதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் சாஃப்ட்வேர் பர்பஸ்க்காக நிறைய வந்து சர்வர் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூலாம் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து ஆப் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நண்பா. சரி ஓகே, நீங்கள் என்ன ஒன்றா சொல்லிவிட்டு உங்கள் சந்தோஷத்துக்கு போங்க நண்பா. நீங்கள் என்ன எப்படின்னா போங்க நண்பா, உங்கள் இஷ்டத்துக்கு. ஸோ ஓகே, நான் அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பா ரீல்ஸ் சந்து போச்சா நண்பா. ஓகே, என்ன சொல்கிறாரு புரியல எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா வந்து பண்ணியிருக்காங்க, ஆப் ஓப்பன் ஆகுது, 1 கேப்சா ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. எஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே கேப்சாவில் ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு 4 ஹவர் ஆகும் இது. ஓகே, இன்னொருத்தவங்க வந்து ஸோ ஆக்சுவலி சரி நண்பா. சரி ஓகே, என்னவோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னொரு கமெண்ட் ஆக்சுவலாக அதை நான் படிக்க விடும்ல. ஸோ யூடியூப் ஏஜென்ட்ஸாக ஸோ ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே படிச்சிக்கிங்க நண்பா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பாருங்களேன், இன்னும் சில நாட்களில் இன்னும் தட்ஸ் ஆல் என்னவோ படிக்கிறாரு, வெளிநாட்டிற்கு தம்பி செல்வார். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போய்டுவாராம் தலைவன். என்னவோ சந்தோஷம். ஓகே நண்பா, என்னவோ சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நண்பர் பாருங்களேன், பாமாரி மக்கள் இல்லை பாமார மக்கள். சரி ஓகே நண்பா, நீங்கள் அப்படியே எந்த ஒரு மக்களாகவே நீங்கள் சொல்லிவிட்டு போயிட்டு இன்னொரு வீடியோ கீழே போய் கிளியராக சொல்லுங்கள் நண்பா. தியாகர என்னவோ சொல்கிறாரு புரியல. சம்திங் அது கீழே பாருங்கள், A2D கண்ணில் படம் வரை ஷேர் பண்ணுவோம். ஓகே நண்பா, ஷேர் பண்ணிக்க. என்னுடைய வீடியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், பிறகு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும், ஷேர் பண்ணிக்கோ. அடா DVD PAL என்னவோ சொல்கிறாரு, என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறார், டேய் ஃப்ராடு போய் ஒர்க் பண்ணி மணி சம்பாரி. ஓகே, நாங்களாம் ஃப்ராடாக இருக்கோம், நீங்களாம் நல்லவனா இரு நண்பா, சரியா. அதுக்கப்புறம் இன்னொன்று, டேய் வேலைக்கு போய் சாப்பிடு, இந்த MD போய் சொல்ல அவனை ஃப்ராடு. ஓகே, இது தனியாக சிரிக்கிறாப்புல. என்ன ஒரு அந்த சந்தோஷம் பாருங்கள் நண்பா. இந்த மாதிரி ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட இவ்வளோ மக்கள் கெடுக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரிலாம் வந்து நாட்டில் இருக்காங்களா அப்படின்றது தான் நண்பா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சே. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் பாருங்களேன், பாமாரி மக்கள் இல்லை தம்பி, அது பாமார மக்கள், கொஞ்சமாவது படிங்கடா கேட்குறாங்களா. சுய அறிவு வளராமல் அப்படி என்ன படிப்பு தான் படித்து இப்படி மேதாவி மாதிரி பேச ஊரை ஏமாத்துறீங்களே. இப்படி பேசிட்டு இருங்கடா, உலகம் திரும்பி பார்ப்பாங்க, யாருடா இந்த தத்திங்கெல்லாம். ஐயோ எப்பா, இவர் தான் வந்து நண்பா அறிவாளி மாரி பேசிகிட்ருக்காரு. பாருங்கள் நண்பா. சரி ஓகே நண்பா, நீங்கள் பண்ணிக்க, நான் எதுவும் சொல்லி விரும்பலை. இன்னொருத்தர் நண்பர் வந்து களி திங்க ரெடியாக அகிக்க உன் வீடியோ எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, சந்தோஷம் தானே. என் வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்க்குற அளவுக்கு பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன்னே வச்சுக்குமா. ஓகே நண்பா, நீங்கள் எத்தனை வீடியோ வேணால் டவுன்லோட் பண்ணிக்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பாருங்கள், யார் யார் கதறுகிறாளோ இல்லையோ இனிமே தான்டா நீங்கள் எல்லாம் கதற போகிறீங்க. சரி நண்பா, பார்க்குறோம் யார் கதறாங்கன்னு. என்னென்னோ சொல்கிறீங்க நண்பா, சொல்லிட்டு போங்க. சேருவாங்கன்னு வாயை பொழந்துக்கிட்டு தான் இருக்கணும். காய்ஸ், இன்னும் வந்து தள்ளிகிட்டே போகலாம் நண்பா. அதெல்லாம் வந்து நான் படிக்கிறதுக்கு இஷ்டப்படல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்களே பார்த்துங்களேன். எல்லாம் நினச்சா எப்படிலாம் இருக்காங்க பாருங்க காய்ஸ். ஒரு நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு என்ன ஒரு சந்தோஷம். நாட்டில் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நேற்று கூட நிறைய இன்றைக்கி கை கால் விரல் இல்லாதவங்க, படித்தவங்க படிக்காதவங்க நிறைய குடும்பங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து மயில் 3 ஆப் மூலிமா மாறி இருக்குது. இதில் பாருங்கள், பல பேர் எவ்வளோ நல்ல எண்ணத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே நண்பா, இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்றது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு, என்னடா கண்டென்ட் இல்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியான்னு கேட்காதீங்க நண்பா. ஸோ இன்னும் சொல்லத்துக்கு நிறைய இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்னன்னு தெரில, இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதனால் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்பா. ஸோ ஓகே நண்பா, எல்லாம் வீடியோ போடுறதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நண்பா. ஸோ வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை, சி நண்பா, பாய்.